இந்த வீடியோவில் நான் ட்ரெடிஷ்னல் மிஷினிங் ப்ராசஸில் முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் யூனிட், ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃபஸ்ட் யூனிட் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் யூனிட்டு, ஓகே, இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்ட் யூனிட், ஓகே, இதை படிச்சுட்டு ஃபோர்த் யூனிட்டை படிச்சுட்டு ஃபிஃப்த் யூனிட்டில் ஒரு ஹாஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, ஃபோர்த் யூனிட்டு, ஃபிஃப்த் யூனிட்டில் ஒன் ஹாஃப். ஓகே, அதில் என்னென்ன கொஸ்டின்ஸை நம்ம எப்படி படிக்கணுங்கிற அப்ரோச்சு நான் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ப்ளேலிஸ்ட் வந்து வைக்கேன். ஓகே, நாளையிலேருந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு நாளையிலேருந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கான எப்படி ஒர்க்கிங் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொஸ்டின் இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃபாக பிரிங்க. மொத்தமே 4 கொஷின் தான் சொல்லியிருக்கேன். அந்த 4 கொஷினில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங், ஓகே, அப்ரேசிவ், ஓகே, சிராய்ப்புன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நான் வந்து தெளிவாக எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னது, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வாட்டர் ஜெட் மிஷின், இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து 4வது கொஷின், இது ஒரு ஹாஃப், இது வந்து ஃபுல்லாமே டிரான்ஸ்டியூசரு, பீசோ எலக்ட்ரிக்கு இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் உள்ளக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது ரெண்டும், ஓகே, இது ரெண்டும் ஒரு ஹாஃபு. இது மொத்தமே இந்த 4 கொஷின் படிச்சிங்கன்னா இந்த யூனிட்டில் கண்டிப்பாக ஒரு கொஷின் ஷார்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். அதில் என்ன பேராமீட்டர்ஸ்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, என்னென்ன காம்போனன்ட்ஸ் வச்சுருக்காங்க, ரெண்டாவது ஒர்க்கிங் எந்த மாதிரி மெத்தடில் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது தான் அதோட விஷயம், எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த ரிமூவ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் அதை பாதிக்கி அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது. இப்போ வந்து ஹீட் ஆகும்போது நான் என்ன பண்ணணும், லூப்ரிகண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள். தென் இதோட நன்மைகள் தீமைகள், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட அப்ளிகேஷன் எங்கே இது யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம். இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு டயக்ராம் வரைகிறீங்களா, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கு, அந்த மெட்டீரியல் ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் எங்கே யூஸ் ஆகுது. அதுமாதிரி வாட்டர் ஜெட் மிஷினிங் எடுத்துக்கிட்டிங்களா, அதுக்கு இந்த 5 விஷயங்களும் தனியாக எழுதி வச்சுக்கணும். அப்போ மொத்தமே நம்ம 4 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 4 கொஸ்டினுக்கு பீஸோவும் மேக்னெட்டிக் பீஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த 4 கொஷின் இருக்குது. 4 கொஷினையும் ஒரு 3 பேஜ் வர மாதிரி, அதாவது ஒரு பேஜில் நீங்கள் படம் தான் மெயின். ஓகே, டயக்ராமை நல்ல நீட்டாக வந்து வரைஞ்சிருங்க. அது வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது எந்த ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்குது, எந்த டெம்பரேச்சர் லெவல் இருக்குது, எந்த ப்ரெஷர் இது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் ஆகுது, அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். காம்போனன்ட்ஸ், ஓகே, அந்த மாதிரி பேராமீட்டர்ஸும் முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் வித் பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறது. அடுத்து வேல்யூஸ் இப்போ சொல்லியிருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து 20லேருந்து 50 வரைக்கும் இதாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து மெட்டீரியல் காம்போனன்ட்ஸு, ஓகே, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்ரசிவ் மெட்டீரியலுக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட காம்போனண்ட்டோட விஷயங்கள், டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணுறோம்னு அந்த பேராமீட்டர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் யூனிட்லாம் படிக்க போகிறது. அடுத்து என்ன சொன்னேன், தேர்ட் யூனிட் சொன்னேன். ஓகே, நான் தேர்ட் யூனிட்டுக்கு வந்துடுறேன். தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 4 டாபிக் நச்சுன்னு. கெமிக்கல் மில்லிங், அந்த கெமிக்கல் மில்லிங்கில் என்ன வரப்போகுது, எலக்ட்ரோகெமிக்கல் மில்லிங், எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங், எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங். ஓகே, இது ஃபுல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ், அதாவது அயன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நம்ம 11th 12th கெமிஸ்ட்ரி வந்து படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். என்ன இருக்கும், ஒரு ஆனோடு இருக்கும், ரெண்டாவது ஒரு கேத்தோடு இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே முக்கிய வந்து வச்சுருப்பாங்க. எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்னது, ஒரு சொல்யூஷன். ஓகே, தங்கம் முலாம் பூசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். அந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் மில்லிங் அது படிச்சிங்கன்னா அதில் எலக்ட்ரோகெமிக்கல் மில்லிங் எப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்து எலக்ட்ரோகெமிக்கலில் கிரைண்டிங் எப்படி, ஹார்னிங் எப்படி, இந்த கொஸ்டின்ஸ். ஓகே, அதான் தேர்ட் யூனிட் நான் சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த 4 கொஸ்டினுக்கும் இந்த விஷயங்கள், அந்த 5 பேராமீட்டர்ஸ் முக்கியம். இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னு பார்த்துக்கணும். அதோட வேல்யூஸ் நியூ எவ்வளவு, டி எவ்வளவு, ப்ரெஷர் எவ்வளவுன்னு பார்க்கணும். மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் ஆக்சைடா, எச்எண்ட் என்னது, ஆனோடு எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், கேத்தோடு எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், டிசி சப்ளை கொடுக்குறோமா, ஏசி சப்ளை கொடுக்குறோமா, இந்த விஷயங்கள். எலக்ட்ரோலைட் என்ன எடுக்கும், எச்எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற சொல்யூஷன், எச்எண்ட் என்னது தான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு தான். ஓகே, நான் அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு லேஅவுட் மாதிரி நான் கொடுத்துட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எந்த 5 பேராமீட்டர்ஸும் நம்ம பார்க்குற எல்லா யூனிட்லேயும் இந்த 5 பேராமீட்டர்ஸ் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். அந்த 20 கொஷின் முக்கியமானது.
ஓகே ஃபஸ்ட் யூனிட்ல எத்தனை கொஸ்டின் சொல்லியிருந்தோம் 4 கொஸ்டின் சொல்லியிருந்தோம் செகண்ட் யூனிட்லேயே ஒரு தேர்ட் யூனிட்லேயே ஒரு 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன் ஓகே அதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அது வரப்போகுது அடுத்து என்ன ஃபஸ்ட் யூனிட் தேர்ட் யூனிட் அடுத்து செகண்ட் யூனிட் வரப்போகிறோம் செகண்ட் யூனிட் என்ன சொல்ல போகிறேன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுவும் ஒயர் கட் எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங் ப்ராசஸும் கிட்டத்தட்ட இதுதான் எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் மிஷின் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒயர் கட் இடிஎமும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பீம் மிஷினிங் அது பார்த்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரான் பீம் மிஷினில் 2 விஷயம் ஒன்று இன்சைடு வேக்யூம் நடக்கா இல்லை அவுட் சைடு வேக்யூம் நடக்கான்னு பார்த்துக்கணும் ரெண்டு ப்ராசஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒரு சின்ன சிமிலாரிட்டி மட்டும் மாறும் அடுத்து லேசர் பீம் மிஷினிங் ப்ராசஸ் வந்து பார்த்துக்கணும் ஓகே இது படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி சேமாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது இது ஒரே மாதிரி சேமாக இருக்கும் அடுத்து பிளாஸ்மா ஆர்க் மிஷினிங் வந்து ஹை டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணும் இந்த மாதிரி சின்ன கீவேர்ட்ஸ் ஓகே செல்சியஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இதில் ஒரு 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் செகண்ட் யூனிட்டில் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே திருப்பி நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் கீழே பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகே அந்த பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் யூனிட்ல என்ன சொல்லியிருந்தேன் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த 5 பேராமீட்டர்ஸ் டயக்ராம் வரையணும் அதோட பார்ட்ஸ் குறிக்கணும் வேல்யூஸ் நியூ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ நோட் பண்ணிக்கணும் மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் கேஸ்ட் அயனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் டிரான்ஸ்டியூசரா டைஎலக்ட்ரிக் மீடியம் என்ன கேத்தோட ஒர்க் பீஸை எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கணும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஆனோட என்ன கேத்தோட எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கணும் எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்க்கணும் ஹெச் அண்ட் சால்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்துக்கணும் ஓகே அடுத்து தேர்ட் யூனிட்டில் இந்த 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து செகண்ட் யூனிட்டில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஓகே செகண்ட் யூனிட்டில் 5 கொஸ்டின் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஃபஸ்ட் யூனிட் சொல்லியாச்சு தேர்ட் யூனிட் படிச்சுக்கோங்க அடுத்து செகண்ட் யூனிட் அடுத்து ஃபோர்த் யூனிட் ஓகே ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கேன் இதுக்கும் அந்த 5 பேராமீட்டர்ஸ் முக்கியம் அந்த 5 பேராமீட்டர்ஸ் நான் கொடுக்கணும் பார்த்தீங்களா அந்த 5 பேராமீட்டர்ஸ் 6ன்னு வச்சுக்கலாம் இது ஃபுல்லாக சேர்த்து ஒன்று இது ஒரு 5 ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ரிமூவல் ரேட் ப்ராசஸ் எப்படி பாதிக்கு இந்த ப்ராசஸ்லேருந்து எப்படி பாதிப்புலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அட்வான்டேஜஸ் டிசைன் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரசிவ் ஃப்ளோ மிஷின் இதில் ஒரு 4 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் ஃபோர்த் யூனிட்டில் அப்ரசிவ் ஃப்ளோ மிஷின் கெமோ மிஷினிங் பாலிஷிங் மேக்னெட்டிக் அப்ரசிவ் ஃபிலிம் அந்த மேக்னெட் ஃபுல்லாக ஒரே மாதிரி கான்செப்டாக இருக்கும் ஓகே இது ரெண்டும் ஒரே மாதிரி கான்செப்டாக இருக்கும் மெஷினிங் பாலிஷிங் சர்ஃபேசஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதில் ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஃபினிஷிங் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நிறைய இருக்கிற கொஷின்ஸ் ஒரு 8 கொஷின் கொண்டு வந்திருக்கேன் எலக்ட்ரோகெமிக்கல் ஸ்பார்க் மிஷினிங்கு எலக்ட்ரோ டிஸ்டன்ஸ் மிஷின் நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்னால் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்புறம் ஜெட் மிஷினிங்கு மைக்ரோ மிஷினிங் ப்ராசஸில் விஷயங்கள் நிறைய வந்து முக்கியமாக கேட்டுட்டு இருக்காங்க ஓகே மைக்ரோ மிஷினிங்கில் அதாவது அல்ட்ராசோனிக்கில் மைக்ரோ மிஷினிங் எப்படி இருக்குது அப்ரசிவில் மைக்ரோ மிஷினிங் எப்படி இருக்குது அடுத்து எலக்ட்ரிக்கில் டிஸ்சார்ஜில் மைக்ரோ மிஷினிங் எப்படி இருக்குது எலக்ட்ரான் ப்ளஸ் லேசர் பீம் மிஷினிங்கில் எப்படி இருக்குது அதுக்கு நம்ம முன்னாடி பீம் மிஷினிங் வந்து பார்த்துருப்போம் அதில் கான்செப்ட் ஒரு 8 கொஸ்டின் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் இந்த 8 கொஸ்டின் என்ன பண்ணிக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது 5th யூனிட் பற்றி இந்த கடைசியாக வந்து படிங்க ஓகே இதை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஹாஃபாக கூட வச்சுக்கலாம் இந்த 4 கொஸ்டின் ஒரு ஹாஃப் இந்த 4 கொஸ்டின் ஒரு ஹாஃப் ஆனால் இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து 2 துண்டாக அந்த என்ன பண்ணியிருக்கேன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் ஓகே நான் என்ன சொன்னேன் கடைசியில் இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது டயக்ராம் வரைங்க பார்ட்ஸ் தெளிவாக வந்து குறிச்சிக்கோங்க வேல்யூஸ் ப்ரெஷரோட வேல்யூ டெம்பரேச்சரோட வேல்யூ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க இல்லை என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அதை எது கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து கெமிக்கல் ப்ராசஸ் வந்து ஆனோட என்ன கேத்தோட என்ன எலக்ட்ரோலைட் என்ன ஹெச் அண்டு மாஸ்க் அண்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு ஒர்க்கிங் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி இது எந்த இதில் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க ரிமூவல் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் எப்படி இருக்கும் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் எப்படி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுது அந்த அஃபெக்ட் பண்ணுறது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்துக்கோங்க இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன்ஸ் வேர் இட் இஸ் யூஸ்டு எங்கே இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ஆர்டரில் தயவு செஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து படிக்காதீங்க 1வது யூனிட் 3வது யூனிட் 2வது யூனிட் 4வது யூனிட் 5வது யூனிட் ஓகே 5வது யூனிட்டை பொறுத்தவரைக்கும் 2 ஹாஃபாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க மீதி யூனிட்டில் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு படிச்சுங்க ஒரு தடவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் செகண்ட் யூனிட்டில் ஒரு 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே தேர்ட் யூனிட்டில் ஒரு 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே ஃபோர்த் யூனிட்டில் ஒரு 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே 5th யூனிட் ஓகே 5th யூனிட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஒரு நிமிஷம் 5th யூனிட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஒரு நிமிஷம் இப்படி காமிச்சு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இதுக்கு கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ப்ளேலிஸ்ட் அவைலபிளாக கொடுக்குறேன் அதில் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் டயக்ராமை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டயக்ராம் ப்ளஸ் பார்ட்ஸு ஓகே பார்ட்ஸ் வரைஞ்சிக்கோங்க என்ன மாதிரி ஒர்க்கிங் பிரின்சிபல்
எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. இது 3 ஒரு மேஜரான முக்கியமான இம்பேக்ட். ஓகே, அடுத்து அட்வான்டேஜஸில் ஒரு 3 பாயிண்ட்டு, டிஸ்அட்வான்டேஜஸில் ஒரு 3 பாயிண்ட்டு, அதை வந்து படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் படித்தாலே போதும். நமக்கு மெயினான மேஜர் ஃபேக்டர் இது தான். ஓகே, டயக்ராம், பார்ட்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த ப்ராசஸ் பேராமீட்டர் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ஓகே, எப்படி எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இதை வந்து நீங்கள் கூட கடைசியாக கூட எழுதிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கனெக்ட் ஆகிடுங்க. பை.